தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தேமுதிக அலுவலக வளாகத்தில் உள்ள கேப்டன் நினைவிடத்தில் இபிஎஸ் மரியாதை செலுத்தினார். கூட்டணி ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தான நிலையில் இன்று இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தேமுதிக அலுவலக வளாகத்தில் உள்ள கேப்டன் நினைவிடத்தில் இபிஎஸ் மரியாதை செலுத்தி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். 5 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் கேட்ட 7 தொகுதிகளில் 3 தொகுதிகள் அதிமுகவாக முன்வந்து கொடுத்ததாகவும் 2 தொகுதிகள் மட்டுமே தேமுதிக கேட்ட தொகுதிகள் எனவும் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா அவர்கள் சிறிது நேரம் முன்பாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து 7 தொகுதிகளை முன்வைத்து அதே போல ஒரு ராஜ்யசபா சீட்டை முன்வைத்து பிரேமலதா அவர்கள் 1 மாத காலமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். மறைமுகமாகவும் நேரடியாகவும் அதிமுக மூத்த தலைவர்களை சந்தித்து தேமுதிக நிர்வாகிகளும் சந்தித்து பேசியிருந்தார்கள். ஆனால் ராஜ்யசபா சீட்டு குறித்து நேற்றைய தேர்தல் சந்திப்பில் எந்த விதமான அறிவிப்பும் வழங்கப்படவில்லை. ஆனால் நேற்றைய தினம் பிரேமலதா அவர்கள் பேசும்போது தேமுதிகவிற்கு முக்கிய அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக அலுவலகத்திற்கு நேரடியாக வந்தே வெளியிடுவார் என பேசியிருந்தார். அதே நேரத்தில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு வழங்குகிறதா அதிமுக என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பெரிதும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. இன்று காலையில் அரை மணி நேரத்துக்கு முன்பாக பேசும்போது கூட பிரேமலதா இது குறித்தும் ஒரு சூசகமான கருத்தை முன்வைத்திருந்தார். அதிமுக தங்களுடைய தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருப்பது அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான். தாங்கள் கேட்ட தொகுதிகளை 5 தொகுதிகளில் 3 தொகுதிகளை அதிமுக கொடுத்ததாகவும் 2 தொகுதிகள் தாங்கள் விருப்பப்பட்ட தொகுதி எனவும் பிரேமலதா பேசியிருந்தால், ஆனால் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி தொடர்ந்து 2026 சட்டசபை தேர்தலிலும் அதிமுகவுடன் சேர்ந்து பயணிப்போம் எனவும் பேசியிருந்தார். அதே போல தேமுதிகவுடைய துணை செயலாளர் LK சுதீஷ் பேசும்போது 5 தொகுதிகளில் தேமுதிக வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில் நின்ற வேட்பாளர்கள் அதே போல அந்த தொகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக பாடுபட்டு வெற்றிக்கு உதவினால் மீண்டும் 2026 தேர்தலில் மீண்டும் அதே வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் மாவட்ட செயலாளருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் LK சுதீஷ் பேசியிருந்தார். முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக அலுவலகம் வந்தது அரசியல் காரணங்களாகவே பார்க்கப்படுகிறது. ராஜ்யசபா சீட் கேட்டு தொடர்ந்து விடாப்பிடியாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா அவர்கள் முழு முயற்சியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். அதன் காரணமாகத்தான் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது குறித்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக அலுவலகம் வந்துதான் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக தேமுதிக கூட்டணியில் பாமகவும் இடம்பெறும் என ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஆனால் பாமக 7 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் கேட்டதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி எடுத்தது. அதே நேரத்தில் பாஜகவுடன் பாமக சேர்ந்து தேர்தலை சந்திக்க தயாராகி இருக்கிறார்கள். பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு 10 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார்கள். அதே நேரத்தில் பாமக அதிமுக கூட்டணி இடம்பெறுவதால் பாமக கேட்ட ஒரு ராஜ்யசபா தொகுதியை தேமுதிகவிற்கு வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் அரசியல் தரப்பிலே அதிமுக மூத்த நிர்வாகிகளும் தேமுதிக தரப்பிலும் கூறியிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறிது நேரத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். இந்த தேர்தலை சந்திப்பின் போது கூட தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படுகிறதா, 2026 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு ஏற்கனவே அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா பதவி வைத்து வருகிறார். அவருடைய பதவி காலம் 2026 முடிவடைய இருக்கிறது. அதற்கு பிறகாக இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா பதவியை தேமுதிகவிற்கு வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் இந்த கூட்டணி 2026 சட்டசபை தேர்தலிலும் தொடர்ந்து பயணிக்கும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படை காரணங்களாகத்தான் அரசியல் காரணங்களுக்காக தான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக அலுவலகம் வந்திருக்கிறார். ராஜ்யசபா சீட் பெறுவது தங்களுடைய உரிமையாக கருதிய தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டை அதிமுக வழங்குகிறதா இல்லையா என்பதை இன்னும் அரை மணி நேரத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் சந்திப்பிலே பொறுத்திருந்து பார்க்கலாம்.